மக்களே, உங்கள் அனைவருக்கும் ஆகஸ்ட் 15 இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம 80வது வருஷம் அடி எடுத்து வச்சிருக்கோம் சுதந்திரம் பெற்று. ஒரு நல்ல மகிழ்ச்சியான விஷயம் தான். ஆனா வருத்தம் அளிக்கிற விஷயம் தான் கேட்டீங்கன்னா, அன்றைய காலகட்டத்துல நம் முன்னோர்கள் ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை பெறதுக்காக பல உயிர் தியாகங்கள் போராட்டங்கள்லாம் பண்ணிருக்காங்க. பாருங்க, வீடியோவாவே இருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம சுதந்திரம் கிடைச்சிருக்கு. அந்த சுதந்திரம் பெற்று கூட இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, போதை கலாச்சாரம் ரொம்ப தலை பிரிச்சு ஆடுது, தலை தூக்கி ஆடுது. போய் கேட்க முடியல, தட்டி கேட்டா நம்மளே கொலை பண்ண வராங்க, இல்ல நம்மளே அடிக்கிறாங்க. இதெல்லாம் தமிழக அரசு உடனடியாக தீர்வு காணணும். இதுக்கு ஒரு நல்ல முடிவா எங்களுக்கு எடுத்து கொடுக்கணும். ஏன்னா ஹெல்ப்லைன் எல்லாம் கொடுத்துருக்கேன், டி அடிக்ஷன் சென்டர் எல்லாம் கொடுத்துருக்கீங்க, இன்னும் தீவிரப்படுத்தினா நல்லா இருக்கும். பாருங்க, இதுக்கு முன்னாடி கோவை சேர்ந்த மாணவனையும் இதே மாதிரிதான் கஞ்சா கும்பல் அடிச்சு கொலை பண்ணிருக்காங்க. நேற்றைய முன்தினம் திருவத்தூர்ல, சென்னை திருவத்தூர்ல பாருங்க, ஒரு பையனை, ஸ்கூல் படிக்கிற பையன், 12வது படிக்கிற பையனை அவங்க கூட இருக்க மாணவர்களே 30 பேர் சேர்ந்து தாக்கி இன்னைக்கு உயிரோட இல்லைங்க. அவங்க பெற்றோர்கள் என்ன பண்ணிருக்காங்க, இதுக்காக போராட்டம் பண்ணி ஸ்டேஷன் முற்றுகை எல்லாம் பண்ணி எங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தரா பிடிச்சிட்டு இருக்காங்க, இன்னும் பிடிக்கிறாங்க. இதை முழுசா தீர்வு காணணும். ஏன்னா போதை இல்லாத தமிழகமா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கோரிக்கையா நான் வச்சிருக்கேன். மக்களே, உங்களோட கோரிக்கை என்னன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதை அதிகமா ஷேர் பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச வேற ஐடியா ஏதாவது இருந்தா நம்ம தமிழக அரசு சொல்றதுக்கு இருந்தா சொல்லுங்க, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.